Good evening to all. At the outset, I welcome you all for this 19th edition of the Zentax initiative for educating everyone about the nuances of GST. GST-ல என்னென்ன பிரச்சனைகள் அது நம்ம எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த முயற்சியின் ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது தொடர்ச்சியாக இது 19வது வாரம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எல்லாருடைய ஒரு பார்ட்டிசிபேஷன், எல்லாரும் கேள்விகள் கேட்பது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. அதாவது இருகை சேர்ந்தால்தான் ஓசை வரும், ஒருகை ஓசை வராது. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய தொடர்ந்து தரும் ஆதரவு, நீங்கள் கேட்கிற கேள்விகள் தான் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறது. சோ இந்த இதுல எல்லாரும் திரும்ப பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அகைன் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே சொல்றதுதான், இது எல்லா ஸ்லைட்ல இருக்கும், கற்றது கைமண்ணடவு, கல்லாதது உலகடவு. சோ நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தோம், நமக்கு தெரியாதது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அப்படி தான் ஒரு சில இது இப்ப இதுல எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சில வகைகளை ஷேர் பண்ணி கொள்கிறேன். அதே மாதிரி உங்களிடமிருந்து வர்ற கேள்விகள் இன்னும் sharpens my knowledge. It seeks me or it gets me to seek the proper answers for the queries raised by you. So இது ஒரு two-way process அப்படின்னு தான் சொல்லணும். It is a learning for me also. So அந்த மாதிரி இதுல கற்றது கைமண்ணடவு, கல்லாதது உலகடவு என்று சொல்லிக்கொண்டு நம்ம இந்த செஷனுக்குள்ள போலாம். இந்த இதுல மெயினா பார்க்க வேண்டியது நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படிங்கறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அது முதல்ல ஔவையார் படம் போட்டாங்க, அடுத்து பார்த்தா திருவள்ளுவர் படம் போடுறாங்க. இங்க என்ன நடக்க போகுது, ஒருவேளை எல்லாருக்கும் தமிழ் பாடம் நடத்த போறோமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்துடும். சோ அதனாலதான் ஆனா இவர் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாலேயே ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சு வைத்திருப்பாரோ என்றுதான் தோணுகிறது இந்த திருக்குறளை பார்க்கும் போது. இந்த திருக்குறள் என்ன சொல்றாரு, வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன் வைத்தூர் போல கெடும் அப்படிங்கிறது சொல்றாங்க. என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வர்றதுக்கு முன்னாலேயே அதை எதிர்பார்த்து அதை தவிர்ப்பதற்கு, காப்பதற்கு, அந்த ஒரு பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விலகுவதற்கு, அந்த பிரச்சனையை டேக்கிள் பண்றதுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் எடுக்கவில்லை என்றால் எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும். எரிமுன் வைத்தூர் போல கெடும்னா, வைத்தூர் அப்படின்னா வைக்கோல். ஒரு எரியும் நெருப்பு முன்னால் வைத்த வைக்கோல் எப்படி எரிந்து சாம்பலாகி விடுமோ அது போல நாம் வருமுன் காப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்க வேண்டும். ஜிஎஸ்டி நினைச்சுதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டியில உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாலேயே அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கறதான் இந்த ஜென்டாக்ஸ் வீக்லி மீட்டிங்கினுடைய இனிஷியேட்டிவ் ஆர் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாலேயே எங்க தவறு நடக்கக்கூடும், சோ அந்த தவறு நடப்பதை எவ்வாறு தவிர்ப்பது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியில நாங்க இறங்கி இருக்கிறோம். சோ வள்ளுவர் சொன்ன வாக்குக்கு தகுந்த நம்ம ரிவர்ஸ் சார்ஜ்ல நம்ம என்ன பார்க்க போறோம். ஏன் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கறத எடுத்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய இதுல இப்ப ஜிஎஸ்டி ஆடிட் எடுக்கிறாங்க. இந்த ஆடிட் எடுக்கிறதுல முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய இதுல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துல டாக்ஸ் கட்டவில்லை என்பதுதான். சோ இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துல டாக்ஸ் கட்டல அப்படிங்கறது பார்த்தோம்னா நமக்கு ஒரு டபுள் பெனால்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ 18, 19 ஆடிட் எடுக்கிறாங்க அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜ் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப கெட்டுங்கன்னு சொல்லும் போது நம்ம கெட்டுனாலும் ஒண்ணு வட்டியோட சேர்த்து கட்ட வேண்டியிருக்கு. சோ வட்டி 18%. சோ ஒரு 5 வருஷத்துக்குன்னு சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 90% வட்டி மட்டுமே விடும். அது போக முக்கியமானது ஐடிசி எலிஜிபிலிட்டி போயிடும். ஐடிசி எடுப்பதற்கு பீரியட் செக்ஷன் 16(4)ல சொல்லியிருக்காங்க. அந்த பீரியட் முடிந்திருக்கிற காரணத்தினால் நமக்கு ஐடிசி எடுக்க முடியாத மாதிரி போயிருது. சோ நம்ம பணம் தான் கையில இருந்து கட்டுற மாதிரி வருது. சோ அதனால இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்திருக்கோம்.
எல்லாருமே தெரியும் ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது வந்துட்டு எப்பவுமே சொல்றதுதான், ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுறோம். We are the unpaid agents or even we can call as the servants of the government. ஸோ கவர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர்த்து கொடுக்குறோம். இது வந்து இன்னொருத்தர்கிட்ட இப்போ வந்து ஒரு கடை இருக்கு அப்படின்னோம்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 பேர் வர்றாங்கன்னா, அந்த 500 பேர்ட்டையும் கலெக்ட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்காரர் வந்து கவர்மெண்ட் வந்து கெட்ட போறாரு. அதுதான் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி. ஸோ இந்த இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு விற்பனைக்கு நம்ம வந்து விற்பனை செய்யும் போதோ இல்லைன்னா சேவை செய்யும் போதோ, அதாவது வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ஒரு வருமானம் வரும்போது அந்த வருமானத்துடன் டாக்ஸை கலெக்ட் பண்ணி கட்டுறது தான் வந்துட்டு நார்மலா நடக்கிறது. பட் இதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டா நம்ம வந்து செலவும் செஞ்சுட்டு நம்ம ஒரு செலவு பண்ணிட்டு அந்த செலவுக்குரிய டாக்ஸை கிட்டணும்னா தான் ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுல வந்துட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு பிஎன்எல்ஓ ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்துட்டு இன்கம் சைடை பார்க்கணும். பட் ரிவர்ஸ் சார்ஜ்னு வரும்போது நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடை வந்து பார்க்கணும். ஸோ இந்த ரிவர்ஸ் சார்ஜில் சொல்லப்பட்டிருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருந்தால் அதுக்கு வந்து நம்ம வந்து கட்டணும். கட்டிட்டு வந்து டாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கிரெடிட் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து புதுசா வந்திருக்கா அப்படின்னா இல்லை. இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வந்து சொன்னோம்னா தொன்று தொட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து 2000 வருஷங்களுக்கு முன்னால் வந்து திருக்குறள்னு சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா, தமிழ்நாடு ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட், இப்பயும் ஜிஎஸ்டி தான், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஆக்ட். ஆனா வந்து இது வந்து ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட். இது எந்த வருஷம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது? 1959. அந்த சட்டத்திலையும் ரிவர்ஸ் சார்ஜ் வந்து இருந்துச்சு, பட் வேற பெயர். அதை வந்து என்னன்னா பர்ச்சேஸ் டாக்ஸ் சொன்னாங்க. பர்ச்சேஸ் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 7A அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதே மாதிரி தான் வந்து வேட்லயும் இருந்துச்சு, வேல்யூ ஆடட் டாக்ஸ், தமிழ்நாடு வேல்யூ ஆடட் டாக்ஸ் 2006. இதுலயும் வந்துட்டு நமக்கு வந்து செக்ஷன் 12 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு பர்ச்சேஸ் டாக்ஸ். அதாவது வந்து பொதுவா வந்து சேல்ஸ் டாக்ஸ்ல வந்துட்டு நம்ம விற்பனை செய்கிற பொருட்களுக்கு டாக்ஸ் கட்டணும். ஆனா இந்த இதுல வந்துட்டு வரும்போது பர்ச்சேஸ் பண்ற ஐட்டங்களுக்கும் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியமான கருத்து. அதாவது வந்து செலவு பண்றதுக்கு டாக்ஸ் கட்டுறோம். அது வந்து ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ்ல இருந்துச்சு, வேட்ல இருந்துச்சு, இதே மாதிரி வந்து சர்வீஸ் டாக்ஸ்லயும் இருந்துச்சு. ஸோ இதனுடைய ஆஃப் ஷூட்டா வந்ததுதான் வந்து ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியிலையும் வந்துட்டு இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஸோ இங்கேயும் இப்போ வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ் எதுக்காக வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னோம்னா, அதுக்குதான் வந்துட்டு இந்த டெசிஷன், சுப்ரீம் கோர்ட் டெசிஷன், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எம்.கே. கந்தசாமி அப்படிங்கிற டெசிஷன்ல சொல்லும் போது இந்த பர்ச்சேஸ் டாக்ஸ், அதாவது வந்து அந்த 7A வந்துட்டு சேலஞ்ச் பண்றாங்க. ஸோ சேலஞ்ச் பண்ணி அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எம்.கே. கந்தசாமி அண்ட் அதர்ஸ்க்கு ஃபேவரபிளா கொடுத்துட்றாங்க. அதை எதிர்த்து வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் போகும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து டிசைட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அந்த 7A வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா, இட் மஸ்ட் பி ரிமெம்பர்ட் செக்ஷன் 7A இஸ் அட் ஒன்ஸ் எ சார்ஜிங் as well as remedial provision. Its main object is to plug leakage and prevent evasion of tax. அதாவது வந்துட்டு ஒரு டாக்ஸ் எவேஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ரொவிஷன்ல வந்துட்டு 7A வந்து என்னன்னா, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து நான் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் வந்து விற்கும் போது அப்புறம் டாக்ஸ் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றத வந்து தடுப்பதற்காக அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது வந்து பதிவு செய்யப்படாத வணிகத்தை வந்து வாங்குனீங்கன்னா கொள்முதல் பண்ணா அப்பயே டாக்ஸ் கட்டணுங்கிறதான் பர்ச்சேஸ் டாக்ஸ். இதனுடைய ஆஃப் ஷூட் தான் இப்போ வந்திருக்கிற ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும். அப்படிங்கும் போது இந்த ரிவர்ஸ் சார்ஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி டெஃபினிஷனே ஜிஎஸ்டியில இருக்கு.
ரிவர்ஸ் சார்ஜ் என்றால் என்ன அப்படிங்கறத வந்துட்டு அந்த டெஃபினிஷனை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த டெஃபினிஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா, so liability to pay tax by the recipient of supply of goods or services. பொதுவா வந்துட்டு டாக்ஸ் யார் கட்டணும்? அதாவது வந்து அவுட்வர்ட் சப்ளை பண்றவங்க, அதாவது சப்ளையர் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் தான் பண்ணணும். இங்க வந்து ரிசிபியன்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அவர் வந்து கட்டணும். சோ அதுதான் வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறாங்க. சோ ரிவர்ஸ் சார்ஜுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இந்த ரிவர்ஸ் சார்ஜ் வந்துட்டு அண்டர் செக்ஷன் subsection 3 or subsection 4 or subsection 3 or subsection 4 of the IGST Act. இது ரெண்டுமே வந்து CGST லயும் சொல்றாங்க, IGST லயும் சொல்றாங்க ரிவர்ஸ் சார்ஜ் பற்றி. சோ இந்த ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்துட்டு எங்க வந்து டாக்ஸ் ஆகுது அப்படிங்கறதையும் இங்கேயே வந்து சொல்லிடுறாங்க. ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கறது வந்து இன் ஷார்ட் சொன்னோம்னா the recipient has to pay. அதாவது வந்து பொருளோ சேவைகளையோ பெறுபவர்கள் வந்து டாக்ஸ் கட்டுறதா வந்து ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ரிவர்ஸ் சார்ஜுக்கு வந்துட்டு டாக்ஸ் கட்டுறதுக்கு அதாவது வந்து ஒரு சார்ஜ் வரணும். there should be an authority to tax any event. இப்ப வந்து ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சப்ளை அப்படிங்கிறது தான் டாக்ஸ். சோ அந்த சப்ளை வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல இருக்கும் போதும் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணணும். சட்டத்தில் இடம் இல்லாம டாக்ஸ் வந்து வசூலிக்க முடியாது. சோ நீங்க வந்து சட்டத்துல வந்து எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 சப்செக்ஷன்ல சொல்றாங்க. subsection 3 and then subsection 4 of section 9 of CGST Act. CGST Actல வந்துட்டு 2 இடத்துல வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும் அப்படிங்கறத வந்து ஒரு கொள்கையா வந்து கொண்டுட்டு வர்றாங்க. சோ இந்த 2 செக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் சார்ஜிங் த ரிவர்ஸ் சார்ஜ். அப்போ 9(3) என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா 9(3) என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். சோ இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு இந்த கேட்டகரிஸ்லாம் அவங்க வந்து டாக்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது வந்து அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற பொருட்களோ அல்லது குறிப்பிடப்பட்டுள்ள சேவைகளுக்கு மட்டும்தான் ரிவர்ஸ் சார்ஜ் வரும் 9(3)ல. சோ இந்த குறிப்பிட்டதுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து கட்டணும், டாக்ஸ் கட்டணும். சோ இதுதான் வந்து 9(3). இந்த 9(4) அப்படிங்கிறது வந்துட்டு ஒரிஜினலி இன்சர்டட். அதாவது வந்து இந்த சட்டம் 17/2017ல வரும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னோம்னா வந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடு ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 7A சொல்லியிருந்தேன். 7A அப்படிங்கிறது வந்து அந்த ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து பர்ச்சேசஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் அதே கான்செப்ட் கொண்டு வந்து இந்த 9(4)ல வந்து புகுத்தி இருக்கிறாங்க. ஆரம்பத்துல அது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னோம்னா வந்துட்டு யார் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து RCM பேசிஸ்ல டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கறதா வந்து இந்த 9(4). சோ இதுக்கு வந்து இதுக்கும் 9(3)க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா 9(3)யை பொறுத்த வரைக்கும் அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து நோட்டிஃபை பண்ணிருக்கணும், கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணிருக்கணும். பட் 9(4) ஒரிஜினலா இன்சர்டட் பண்ணதுல வந்துட்டு நோட்டிபிகேஷனே வேண்டியது இல்லை. ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்து பர்ச்சேஸ் பண்ணா ரிஜிஸ்டர்ட் பர்சன் ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் கட்டணும். இதுதான் வந்து 9(4). சோ இது ஆரம்பத்திலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய இரிட்டேஷனாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னோம்னா 5000 ரூபாய் வரைக்கும் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்ட ஒரு நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க, அது குட்ஸாவும் இருக்கலாம் சேவையாளா இருக்கலாம், ரெண்டும் கம்பைன்டா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னோம்னா நீங்க வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனிஃபிஷியலா வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. சோ இதுதான் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்த 9(4). பட் 13/10/2017ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்ல இருந்து வாங்குவதற்கு எந்த விதமான டாக்ஸும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆடிட் வரும்போது 1/7/2017ல இருந்து 12/10/2017 வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற பொருட்களோ இல்லை என்றால் பெறப்பட்ட சேவைகளுக்கோ ஜிஎஸ்டி வந்து கேட்கிறாங்க. சோ இது வந்து முக்கியமான அம்சம். இது வந்து கேட்கிறாங்க. இப்போ வந்து நார்மல் பீரியட் ஆஃப் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 73க்கு முடிஞ்சிருச்சு. பட் 74க்குள்ள டைம் லிமிட் இருக்கு.
அதனால வந்து அவங்க வந்து இன்னமும் கேட்பதற்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து அது மறுக்கவே முடியாது. இது வந்து இந்த பீரியடுக்கு வந்து கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த 9(4) அதாவது செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4 வந்து ஃபுல்லா வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறாங்க. ஃபுல்லா சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இந்த அமெண்டட்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஸ்பெசிஃபை த கிளாஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ். முதல்ல வந்து நம்ம பார்த்தது வந்து 9(4)ல எல்லா ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்க்கு வந்துச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா கிளாஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ். அந்த கிளாஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் வந்து அவங்க வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளையர். ஸோ இந்த ஒரு குரூப் இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லலாம் ஹோல்சேலர் குரூப், இல்லைன்னா வந்து மேனுஃபேக்சரர் குரூப், இல்லைன்னா இம்போர்ட்டர் குரூப். இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு தான் வந்து அவங்க வந்து ஒரு கிளாஸ், அந்த குரூப்புக்கு தான் வந்து இந்த ரிவர்ஸ் சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கிய சாராம்சம். 9(3)ல வந்துட்டு அந்த குறிப்பிட்ட உள்ள சேவைகளுக்கோ குட்ஸுக்கோ அதை வந்து நீங்க வாங்குவோர் வந்து பதிவு பெற்று இருந்தாலும் நீங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல தான் கட்டணும். பட் 9(4)ல வந்துட்டு அன்ரிஜிஸ்டர்டா இருந்தா தான் வந்து நமக்கு வந்து 9(4) வரும். அதுவும் வந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்து யாரு குறிப்பிட்ட ஆட்கள் சொல்லிட்டு குறிப்பிட்ட குரூப்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது வரும். இந்த 9(4) அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு லிமிடெட் அப்ளிகபிலிட்டி. இந்த 9(4) வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கண்டுக்கிட வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இது வரைக்கும் வந்து ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா வந்து பிளாட் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ இந்த பிளாட் ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் வரும். ஸோ நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு குரூப்பா சொல்லலாம், அது வந்து ஹோல்சேலரா இருக்கலாம், இல்லைன்னா இம்போர்ட்டர். அந்த மாதிரி குரூப்ல வந்துட்டு யாருக்கு அப்படிங்கிற அந்த குரூப் வந்து இங்க சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரொமோட்டர், அதாவது வந்து ஒரு பில்டிங் ப்ரொமோட்டர், ஒரு பிளாட்ஸ் கட்டி கொடுக்குறவரு, இல்லைன்னா ஒரு குரூப் ஹவுசிங், அந்த ப்ரொமோட்டருக்கு மட்டும்தான் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் வரும். அவருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா அவர் வந்து டோட்டலா அவருடைய கொள்முதல்ல அவருடைய பர்ச்சேசஸ் ஆர் அவைலிங் இன்புட் சர்வீசஸ் இதுல வந்து 80% should be from registered persons. 80% வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து அதுக்கு கம்மியாக அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த டிஃபரன்ஸுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ரூல் ஆஸ் பர் நோட்டிபிகேஷன் அண்டர் 9(4). அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொல்லிடுறாங்க, சிமெண்ட் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் கட்டி வாங்கியிருந்தாருன்னா அதுக்கு வந்து எந்த விதமான லிமிட்டுமே கிடையாது, ஒரு எக்ஸம்ஷன் லிமிட் கிடையாது. என்ன அமௌண்ட் வாங்கியிருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு வந்து சைட்ல வந்து பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஒரு கடையில போயிட்டு ஒரு 4 மூடை வாங்கிட்டு வந்திருந்தாங்கனாலுமே அவங்க வந்து அதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து கட்டணும். அதுதான் வந்துட்டு சிமெண்ட்டுக்கு வந்து அந்த 80% அந்த லிமிட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து லிமிடெட் அப்ளிகபிலிட்டி தானே தவிர எல்லாருக்குமே வந்து பொதுவாக அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு மேஜரா வந்து டிஸ்கஷன் வந்து இருக்காது. எஸ், அதுக்கு அடுத்து வர்றதுதான் வந்துட்டு 9(3)ல வந்துட்டு கொடுக்கப்பட்ட நோட்டிபிகேஷன். 9(3)ல வந்து கொடுக்கப்பட்ட நோட்டிபிகேஷன்ல வந்து பார்த்தோம்னா 2 டைப்ஸ் வரும். 2 டைப்ஸ். ஒன்னு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் ஃபார் குட்ஸ் அண்ட் தென் ரிவர்ஸ் சார்ஜ் ஃபார் சர்வீசஸ். ஸோ அந்த ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு குட்ஸுக்கும் உண்டு, சர்வீசஸ்க்கும் உண்டு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி பர்ச்சேஸ் டாக்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி வந்துட்டு இங்க குட்ஸுக்கும் ஒரு சில குட்ஸுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நோட்டிபிகேஷன் 4/2017. ஸோ இதுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜ் வந்துட்டு 13/2017. நீங்க 11 போட்டுருக்கு, 13/2017. வந்து எந்தெந்த குட்ஸுக்குனா எந்த குட்ஸுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு முன்னால நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு டெஃபினிஷன் வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட். அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அவர் சொந்த லேபரோ இல்லைன்னா வந்து ஒரு ஃபேமிலியா வந்து அவங்க ஒர்க் பண்ணியோ இல்லைன்னா வந்து அடுத்தவங்களை வச்சு அவங்க வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு மட்டும்தான், அதாவது லேண்ட்ல இருக்கணும், லேண்ட்ல வந்துட்டு கல்டிவேஷன் பண்றவங்க அக்ரிகல்ச்சரிஸ்ட். இது ஏன் இந்த டெஃபினிஷனை சொல்றேன் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படிங்கிற டெஃபினிஷனை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது வந்து ஒரு நிலத்தில் உழுது அதிலிருந்து விளைவிப்பவர்கள், அதுக்கு வந்து அவங்க வந்து சொந்த லேபரா இருக்கலாம், அவங்க வந்து ஒரு கூலி கொடுத்து லேபரா வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான்
இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா என்ன அப்படிங்கும்போது கேஷ்யூ நட்ஸ் அப்படிங்கிறாங்க. கேஷ்யூ நட்ஸ் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருந்து வாங்கும்போது ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும். சோ அதுக்கு பிறகு வந்து பிடி லீஃப் அதுக்கும் வந்து கட்டணும். டுபாக்கோ லீவ்ஸ் இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருந்து வாங்கும்போது கட்டணும். இதுல நமக்கு வந்து கோவை சைடுல இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமானது வந்துட்டு ரா காட்டன் வந்து பொதுவா வந்து யாரும் வந்து ஒரு ஸ்பின்னிங் மில்ல இருந்தாலுமே அவங்க ஜின்னர்ட்ட இருந்து தான் வாங்குவாங்களே தவிர அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருந்து வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஜின்னராக இருக்கும் போது அவங்க வந்து ஜின்னர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருந்து வாங்குனாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். சோ இது வந்துட்டு ஒரு லிஸ்ட், ஃபுல் லிஸ்ட் கொடுக்கவில்லை. அதாவது வந்து நமக்கு வந்து எது வந்து தேவைப்படும் அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து இந்த லிஸ்ட் கொடுத்திருக்கு. அதனால வந்துட்டு இந்த லிஸ்ட் தான் வந்து ஃபைனல்னு சொல்ல முடியாது. இது போகும் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஐட்டம்ஸ்லாம் நமக்கு வந்து ரெலவெண்டா இல்ல அப்படிங்கறதுனால கொடுக்கல. நீங்க வேணும்னா அந்த நோட்டிபிகேஷன் 4/2017 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் நோட்டிபிகேஷனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல எதெல்லாம் வந்து கவர்டு அப்படிங்கிறது தெரியும். எதுக்காக சொல்றேன்னா இந்த ஸ்பெசிஃபைட் குட்ஸுக்காக இருக்கணும். அவங்க யாரு ரிசிபியண்டா இருந்தா தான் வந்து இந்த ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறதே வரும். இப்ப வந்து ஒரு அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வாங்கினார்னா ரிவர்ஸ் சார்ஜ் வராது. இப்ப வந்து ரிவர்ஸ் சார்ஜ் ஃபார் சர்வீசஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இதுலதான் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து லேக்குனா இருக்கு. நிறைய கன்சர்ன்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்துட்டு அவங்களுடைய ஆப்ளிகேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவில்லை. சோ இந்த பார்க்கும்போது இந்த நோட்டிபிகேஷன் 13/2017 சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி, அதாவது அந்த சர்வீஸ் எந்த விதமான சர்வீஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த சர்வீஸ் சப்ளையர் யாரா இருக்கிறாங்க, அந்த ரிசிபியன்ட் யாரா இருக்காங்க. சோ இந்த 3 கண்டிஷனையும் சேர்த்துதான் அந்த டாக்ஸபிலிட்டி வரும். சோ இந்த சப்ளை இந்த ஸ்பெசிபிக் சர்வீசஸாக இருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட சேவை புரியவர்கள், சேவை கொடுப்பவர்களா இருக்க வேண்டும். சப்ளையர் ஆஃப் சர்வீஸா இருக்க வேண்டும். ரிசிபியன்ட்டும் அவங்க யார சொல்லியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வரும். ஏன்னா ஒரு சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் ரிவர்ஸ் சார்ஜ் வருவாங்க. சோ அது வந்து பார்ட்னர்ஷிப்பா இருந்தா வராது. சோ அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது நம்ம வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து கொஞ்சம் வந்து டீப்பா வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா செக்யூரிட்டி சர்வீசஸ் இஸ் லைபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ். சோ செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கறது வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜ்ல வரும். சோ இது வந்து என்னன்னா செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து என்ன கேட்டகரியில சொல்றாங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி ஒரு ஃபேக்டரிக்கு வந்துட்டு செக்யூரிட்டி சர்வீசஸ் ஸ்டாஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இவங்க வந்து கொடுப்பது வந்து சேவை வாங்குபவர் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கணும். செக்யூரிட்டி சர்வீசஸ் ப்ரொவைடட் டு எ ரிஜிஸ்டர்ட் பர்சன், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க அந்த கேட்டகரி ஆஃப் சர்வீசஸ் இருக்கணும். அண்ட் தென் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் வந்து அதர் தனி பாடி கார்பரேட். ஸோ பாடி கார்பரேட்னா உங்களுக்கு தெரியும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும். ஸோ ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து அது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்தா ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் கிடையாது. தென் ரிசிபியன்ட் வந்து ஒரு டாக்ஸபிள் டெரிட்டரியில் இருக்கணும். டாக்ஸபிள் டெரிட்டரினா வித்தின் இந்தியாவுக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு ரிவர்ஸ் சார்ஜ் வரும். நிறைய இடங்கள்ல பார்த்தோம் இந்த செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து கட்டாம வந்து விடுபட்டு இருக்கிறது. சோ அதனாலதான் வந்து இதை வந்து பாக்குறோம். இப்போ வந்து இங்க வந்து நாம சொல்லியிருக்கோம் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் அதர் தென் பாடி கார்பரேட். சோ சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் வந்து ஒரு எல்எல்பி ஆக இருந்தால் என்ன, எல்எல்பி அப்படின்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அதுக்குன்னு தனி சட்டம் இருக்கு. அது பண்ணி ஆரம்பிச்சு வச்ச கன்சர்னாக இருந்தால் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது சப்ளையர் இஸ் எல்எல்பி இருந்தாலும் ரிவர்ஸ் சார்ஜ் தான் வரும். ஏன்னா வந்து நம்ம இங்க வந்து பார்த்தோம் இங்க வந்து சப்ளையர் ஷுட் பி அதர் தென் பாடி கார்பரேட் அப்படிங்கும் போது எல்எல்பி இஸ் நாட் ஏ பாடி கார்பரேட். அப்போ வந்து இங்க வந்து ஒரு டெஃபினேஷன்ல வந்து சொல்லிடுறாங்க லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஷால் பி கன்சிடர்ட் as a பார்ட்னர்ஷிப் firm or a firm. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு ஒரு எல்எல்பி வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தால் அங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ் தான் வரும், ஃபார்வர்ட் சார்ஜ் வராது. இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில ஆடிட்ல வந்துட்டு ஒமிஷனா இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்து சொல்லிருக்காங்க.
ஸோ அடுத்து வந்து லீகல் சர்வீஸ். ஸோ இந்த லீகல் சர்வீஸும் வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும். அட்வொகேட் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இங்க வந்து டெர்மினாலஜி வந்து அட்வொகேட் ஃபீஸ் சொல்றாங்க. நம்ம வந்து இதுல வந்துட்டு லாயர் ஃபீஸ் இல்லைன்னா வந்து லீகல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த லீகல் சர்வீஸ் வந்து நம்ம வந்து வாங்கி இருந்தால் அதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து கட்டணும். அதுல வந்துட்டு யார் வந்து ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ், நம்ம வந்து ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து யாரு வந்து என்டிட்டி பிசினஸ் என்டிட்டின்னு இருந்தா அவங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து கட்ட வேண்டியது ஆப்ளிகேஷன். அப்போ லீகல் சர்வீஸ்னா என்ன? லீகல் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து டெஃபினிஷன் வச்சிருக்காங்க. ஸோ வாட் இஸ் லீகல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸோ ஒப்பீனியன் இன் எனி பிரான்ச் ஆஃப் லா, அது வந்து இன்கம் டேக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா கிரிமினல் லாவா இருக்கலாம், இல்லைன்னா எம்ப்ளாயி லாவா இருக்கலாம், எனி லாவா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ரெப்ரசன்டேஷன். ஸோ அவங்க வந்து ஒப்பீனியன் கொடுக்கறதாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து தே கேன் ரெப்ரசன்ட் பிஃபோர் த கோர்ட். இந்த சர்வீசஸ்க்கு இருந்தால் தென் ரிவர்ஸ் சார்ஜ் வந்துடும். இப்ப இது வந்து முக்கியமா வந்து விடுபட்டு போனது என்ன, ஐ மீன் நிறைய இதுல வந்து பாக்குறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, பேங்க்ஸ் வந்து நம்ம லோன் வாங்கும் போது லீகல் ஒப்பீனியன் வந்து வாங்குறாங்க. லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அந்த அட்வொகேட் வந்து ஒரு 10,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணிடுறாங்க. சோ இங்க வந்து நமக்கு வந்து டெபிட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து அது பேங்க் சார்ஜஸ்ன்னு போடுறோம். அது வந்து இட் இஸ் நாட் பேங்க் சார்ஜஸ், அது வந்து லீகல் ஃபீஸ் தான். அதுக்கும் நீங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு பிறகு வந்துட்டு the services வந்து should be provided by an advocate. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து ஒரு லீகல் சர்வீஸ் அப்படி இல்லைன்னா அட்வைசரி சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து அட்வொகேட் தவிர மற்றவங்களும் வந்து பண்றாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கம்பெனில வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து செய்யலாம். பட் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து அட்வொகேட்டாக இருக்காது. அப்படி இல்லைன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு ஜிஎஸ்டி சூப்பரண்டன்ட் வந்து ஒரு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு ஜிஎஸ்டி கன்சல்டன்சி பண்ணலாம். அவருக்கு வந்து ஒப்பீனியனும் கொடுப்பாரு. அதுக்கு வந்து ஃபீஸ் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வராது. பிகாஸ் ஏன்னா அட்வொகேட் ஃபீஸா தான் இருக்கணும். அட்வொகேட்னா என்ன அப்படிங்கறதையும் வந்து டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அட்வொகேட் அப்படிங்கிறது வந்து அட்வொகேட் ஆக்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லப்பட்டவர் தான் வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்க முடியும். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஹிஸ் நாலேஜ் ஹி இஸ் கோயிங் டு கிவ் அன் அட்வைஸ்னா அவர் வந்து அட்வொகேட்டுங்கிற டெஃபினிஷன்ல வராது. அவருக்கு வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் சார்ஜ் கட்ட வேண்டியது இல்லை. அடுத்துதான் வந்துட்டு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப நாள் சர்வீஸ் டாக்ஸ் அப்படி இருந்ததுனால இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தா, இப்ப வந்து பார்த்தோம்னா நிறைய ஆடிட்ல வந்து ஜிடிஏக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் கட்டவில்லை அப்படின்னு வந்து கொண்டுட்டு வர்றாங்க, மெயினா கொண்டு வர்றாங்க. இது வந்து எங்க வந்து லேக்குனா வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதுக்கு முன்னால வந்து மேனுஃபேக்சரிங் செட்டப்ல இருந்து சென்ட்ரல் எக்ஸைஸ்ல இருந்தவங்களுக்கு வந்து சர்வீஸ் டாக்ஸ்ல வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து ஜிடிஏ கட்டியிருக்காங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா சரி, கடைகள், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு அவங்க வந்து முந்தைய ஏழியரா வந்து சர்வீஸ் டாக்ஸ் ரெஜிம்ல இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு வேட் ரெஜிம்லயோ சேல்ஸ் டாக்ஸ்லயோ தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இப்போ இந்த ரிவர்ஸ் சார்ஜ்ங்கிறது அவங்களுக்கு வந்து புது கான்செப்டா இருக்கு. அவங்க வந்து இதை தெரியாமல் இதை வந்து கட்டாம விட்டுருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது ஜிடிஏ அப்படிங்கிறதுக்கு வந்து குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி அப்படின்னா யாரு அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. அதாவது வந்து இந்த சர்வீஸ் வந்துட்டு ஒரு லாரி வாடகை, சிம்பிளா சொல்ல போனா லாரி வாடகை. ஸோ குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி அப்படின்னா யாரு அப்படிங்கும் போது எனி பர்சன் ஹூ ப்ரொவைட் சர்வீஸ் இன் ரிலேஷன் டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் பை ரோட் அண்ட் இஷ்யூஸ் கன்சைன்மெண்ட் நோட் பை வாட் எவர் நேம் கால்ட். இதுதான் வந்துட்டு குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி அப்படின்னா டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறது. இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் கன்சைன்மெண்ட் நோட். கன்சைன்மெண்ட் நோட் வந்து இஷ்யூ பண்றதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியா. சோ கன்சைன்மெண்ட் நோட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நமக்கு வந்து தெரியும். இப்ப இருக்கிற ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ல தேர் இஸ் நோ டெஃபினிஷன் ஃபார் கன்சைன்மெண்ட் நோட். கன்சைன்மெண்ட் நோட்னா என்னங்கிறதையும் சொல்லல. அப்போ இதுக்கு முன்னால ஏழியரா இருந்த சர்வீஸ் டாக்ஸ் ப்ரொவிஷன்ல போய் பார்த்தோம்னா அங்க வந்து கன்சைன்மெண்ட் நோட்னா என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. சோ நம்ம வந்து அதே இதை வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அங்க கன்சைன்மெண்ட் நோட்னா என்னன்னு சொல்லப்பட்டதை வந்து இங்க வந்து நம்ம வந்து இதுதான் கன்சைன்மெண்ட் நோட் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். சோ இங்க வந்து பார்க்கும்போது கன்சைன்மெண்ட் நோட் மீன்ஸ் எனி டாக்குமெண்ட் issued by a goods transport agency against receipt of goods. சோ இந்த கன்சைன்மெண்ட் நோட் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு ஜிடிஏ வந்து நீங்க வந்து ஒரு பொருளை வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாம்பேக்கு அனுப்பணும்
அப்படின்னா நீங்க கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பொருளை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் வந்து கன்சைன்மெண்ட் நோட். ஸோ இந்த கன்சைன்மெண்ட் நோட் கொடுக்கிற ஜிடிஏக்கு மட்டும்தான் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் வரும். ஸோ கன்சைன்மெண்ட் நோட் கொடுக்காம நம்ம வந்து ரெகுலரா கூட அனுப்பலாம். நம்ம வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்க பொருளை வந்துட்டு உங்க யூனிட் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஆவாரம்பாளையத்துல இருக்கு. ஸோ ஆவாரம்பாளையத்துல இருந்து பீடாமேட்டுக்கு வந்து ஜாப் ஒர்க்கு கொண்டுட்டு போகணும். ஸோ கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல வந்து ஒரு ட்ரக்கை பிடிச்சு ஒரு டாடா ஏஸ் பிடிச்சு நீங்க அனுப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து ஒண்ணு கொடுக்கலாம் மாட்டாரு. அவர் வந்து டைரக்டா வந்து உங்க ஃபேக்டரியில் ஆவாரம்பாளையத்துல இருந்து கொண்டு பீடாமேட்ல கொண்டு போய் ஜாப் ஒர்க் கட்டை கொண்டு கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு வந்து 2000 ரூபாய் கொடுங்கன்னு வாங்கிக்கிடுவாரு. ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் பை ரோட். அது ஏன்னா கன்சைன்மெண்ட் கொடுக்காதனால ஹி இஸ் நாட் ஏ ஜிடிஏ. அதுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் வராது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா வந்துட்டு ஜிடிஏ வந்துட்டு ஃபார்வர்ட் சார்ஜஸ்லயும் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஜிடிஏ வந்து முதல்ல வந்துட்டு ஒன்லி 12% தான் கட்ட முடியும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஈவன் 5% வந்து ஜிடிஏ வந்து ஃபார்வர்ட் சார்ஜஸ்ல கட்டலாம், ரிவர்ஸ் சார்ஜுக்கு தான் போகணுங்கிற கிடையாது, ஃபார்வர்ட் சார்ஜ்லயும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃபார்வர்ட் சார்ஜஸ்ல கட்டுனாங்க அப்படின்னா நீங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்ட வேண்டியதில்லை. ஆனா அவங்க கொடுக்குற இன்வாய்ஸ்ல வந்து இந்த வாசகங்கள் இருக்க வேண்டும். அவங்க வந்து ஐ ஹவ் டேக்கன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் and have exercised the option to pay GTA services in relation to transport of goods under forward charge. ஏன்னா சோ அவங்க வந்து அவங்களோட இன்வாய்ஸ்ல வந்து இந்த வாசகங்கள் பிரிண்ட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து கட்ட வேண்டியது இருக்காது. இப்ப வந்து அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து 5% கால்குலேட் பண்ணி அந்த இதையே வந்து சேர்த்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ 500 ரூபாய் 10,500 ரூபாய் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. பட் அவங்க கொடுக்குற பில், அந்த பில்லுல வந்து இந்த வாசகங்கள் இல்லை என்றால் பழைய வந்து டிபார்ட்மெண்ட் ஆடிட் வந்தா இந்த வாசகங்கள் இல்லை, அதனால நீங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல திரும்ப கட்டுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ வந்து அவங்க ஃபார்வர்ட் சார்ஜ்ல கட்டி இருந்தாலுமே இந்த வாசகங்கள் அவங்க கொடுக்குற இன்வாய்ஸ்லயோ இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் இது வந்து யாருக்குமே சொல்லவே வேண்டியதில்லை. ஐபிஎல் சீசன். ஸோ ஐபிஎல்லே வந்து டோட்டலா வந்து ஸ்பான்சர்ஷிப்ல தான் ஓடுது. ஏன்னா பனியன்ல போட்டா நேம் போட்டா வந்து அதுக்கு பணம், டிராஃபி ஒரு நேம்ல அதுக்கு பணம், எல்லாமே வந்து தீஸ் ஆர் ஆல் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ். ஸோ ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் அது வந்து ஒரு பாடி கார்பரேட்டுக்கோ பார்ட்னர்ஷிப்புக்கோ கொடுக்கும்போது ரிவர்ஸ் சார்ஜில் தான் வரும். ஸோ ரிவர்ஸ் சார்ஜில் தான் வரும். அப்போ ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் இந்த ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ்க்கும் இப்ப ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறதுக்கும் ஜிஎஸ்டில வந்து எந்த விதமான டெஃபினிஷனும் கிடையாது. பட் நம்ம ஏர்லியரா சர்வீஸ் டாக்ஸ் ப்ரொவிஷன்ல பாத்தீங்கன்னா சரி 1994 இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து 2012 இருந்து தான் நெகட்டிவ் ரெஜிம்னு மாத்துறாங்க 17/2012. சோ அதுக்கு முன்னால கிபி அப்படிங்கிறதுக்கு முன்னால நெகட்டிவ் ரெஜிம், அதுக்கு முன்னால வந்து ஸ்பெசிபிக் சர்வீசஸ் தான் டாக்ஸபிளா இருந்துச்சு. சோ அந்த ஏர்லியர் பீரியட் வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா என்னங்கிறத வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருந்தாங்க. சோ ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா வந்துட்டு நேமிங் an event, displaying sponsors company logo, trade name. சோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட்ஸ் சொல்லியிருக்காங்க, இட் மீன்ஸ் சொல்லல. சோ தீஸ் ஆர் ஆல் ஸ்பான்சர்ஷிப். சோ நம்மளுடைய கம்பெனியுடைய நேம் கொடுத்து அதை வந்து ஒரு விளம்பரத்துக்காக வந்து ஒருத்தங்கிட்ட வந்து நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தா அது வந்து ஸ்பான்சர்ஷிப். அந்த ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் பெறுபவர்கள் அப்படிங்கறத வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு பாடி கார்பரேட்டாவோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருந்தா அவங்க தான் வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து கட்டணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்றோம், ஜிகேஎன்எம் ட்ரஸ்ட் ஒரு மாரத்தான் ஆரம்பம் பண்றாங்க. ஜிகேஎன்எம்ங்கிறது தெரியும் உங்களுக்கு, ஹாஸ்பிட்டல். இட் இஸ் ரன்னிங் பை ஜிகேஎன்எம் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணா ஹெல்த் அப்படிங்கிறக்க ஒரு மாரத்தான் பண்றாங்க. சோ வந்து எல்எம்டபிள்யூ வந்து ஜிகேஎன்எம் ட்ரஸ்டுக்கு வந்து 1 crore கொடுக்குறாங்க. சோ ஹூ இஸ் த ரிசிபியன்ட் வந்து எல்எம்டபிள்யூ, சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஜிகேஎன்எம். சோ ஏன்னா வந்து பணம் பெறுபவர்கள் வந்து தான் ஜிகேஎன்எம். அவங்க வந்து எதுக்காக பெறுறாங்க, இந்த ஸ்பான்சர்ஷிப்புக்காக பெறுறாங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா சரி அந்த மராத்தான் வந்து எல்எம்டபிள்யூ மராத்தான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு இப்படி வரும்போது இங்க வந்து ஒரு தப்பு இருக்குன்னா இங்க வந்து
ஃபார் திஸ் GKNM should இல்லை, LMW should pay GST under reverse charge mechanism. GKNM கட்ட மாட்டாங்க, இதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து LMW வந்து கட்டணும். ஸோ இது வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அட்வொகேட் சர்வீசஸ், ஸ்பான்சர்ஷிப், GTA, இது வந்து இதுவுமே வந்து திரும்ப சொன்னேன், இது வந்து டோட்டல் ஒரு லிஸ்ட் கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் சார்ஜ் வந்து எல்லாருக்கும் வந்து வருது அப்படிங்கறத வந்து சொல்றதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட முயற்சி இதுதான் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது முக்கியமான அடுத்து வந்து விடுபட்டு போனது வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா கவர்மெண்ட் சர்வீஸ். கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு வந்துட்டு கவர்மெண்ட் இருந்து நம்ம வந்து ஒரு பிசினஸ் என்டிட்டி ஒரு சர்வீஸ் வாங்கினா அதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும். ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும். ஸோ சப்ளை ஆஃப் சர்வீஸ் சப்ளைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி டு பிசினஸ் என்டிட்டி வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குரூஷியலான ஆஸ்பெக்ட். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இதுதான் வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து விடுபட்டு போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டரி லைசன்ஸ், இப்ப ஈவன் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுக்குலாம் வந்துட்டு வராது அப்படிங்கறத எங்களுடைய வியூஸ். பட் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு பேசாம கட்டிட்டு நம்ம வந்து கிரெடிட் எடுத்து விடலாம் அப்படிங்கறதா வந்து அட்வைஸ் ஆக இருக்கிறது. இந்த இஷ்யூக்காக நம்ம வந்து 5 வருஷம் கழிச்சு அவங்க ஆடிட் வரும்போது கட்ட சொல்றதுக்கு பேசாம கட்டிட்டு நம்ம வந்து கிரெடிட் எடுத்துட்டு போயிட்டா எந்த விதமான டிஸ்பியூட்டும் பின்னால் வர்றதுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவர்மெண்ட் இதுல வந்துட்டு இப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து பார்த்தோம்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அந்த லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணிருப்போம். ஸோ அதனால வந்து அந்த லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுல இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வராது. ஃபர்ஸ்ட் வந்து there should be a taxable item and then all taxable entry. அது இருந்தா தான் ரிவர்ஸ் சார்ஜ்ல வரும். ஒரு எக்ஸம்ஷன் இருக்கிற ஐட்டத்துக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து வராது. அது வந்து நம்ம வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது சர்வீசஸ் ப்ரொவைடட் பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 5000க்கு மேல 5000 உள்ள இருந்தால் 5000க்கு உள்ள இருந்தா அதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வராது. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன், இப்ப பத்திரப்பதிவு இந்த மாதிரி இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் அண்டர்லாம். இப்ப வந்து பார்த்தோம்னா வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்குலாம் ஏன் வராது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சட்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நீங்க வந்து செலவு பண்ணீங்கன்னா அது வந்து வராது. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸம்ஷன் இல்லாத கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு தான் நம்ம வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும். அடுத்து வந்து இப்ப புதுசாக புது வரவு ஆர் நியூ அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங். ஸோ ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு வீடுக்கு வந்து ஜென்ரலா வந்து எக்ஸம்ஷன் உண்டு. ஆனா இஃப் இட் இஸ் ப்ரொவைடட் டு எ ரிஜிஸ்டர்ட் பர்சன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அந்த டாக்ஸை வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன்னா வந்துட்டு ஜிஎஸ்டில பதிவு பெற்ற நபர் ஒரு வீட்டுக்காக வந்து வாடகை கொடுத்தால் அந்த வாடகைக்கு வந்து அவர் வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து எம்டிக்காக வந்து ஒரு வீடு வந்து வாடகை எடுக்கிறாங்க. அந்த வீடு தான் அதுக்காக வந்து கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. அந்த கம்பெனி வந்து ரெண்ட்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கும் போது அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து கட்ட வேண்டியது வரும். ஸோ ஒரு ரெண்டல் அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்து அது ரெசிடென்ஷியலா இல்லைன்னா வந்து நான் ரெசிடென்ஷியலான்னு பார்க்கணும். ஸோ ரெசிடென்ஷியலா இருந்தா தான் ரிவர்ஸ் சார்ஜ்ல வரும். பட் நீங்க வந்து ஒரு குடோன்ல எடுத்திருக்கீங்க, அந்த குடோனுக்குள்ள நபருக்கு வந்துட்டு ஜிஎஸ்டிக்கு வந்து பதிவுபடவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் லிமிட் உண்டு. 20 லட்ச ரூபாய் வரைக்கும் ஜிஎஸ்டியில வந்து பதிவு பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு வர்றது வந்து வாடகை வந்து 12 லட்சம் தான் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்ட வேண்டியதில்லை. திஸ் என்ட்ரி அப்ளைஸ் ஒன்லி ஃபார் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங். ஸோ டைரக்டர் சர்வீஸ். ஸோ டைரக்டர் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து சர்வீஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன். அந்த இதுல வந்து டைரக்டர் சர்வீஸையும் வந்துட்டு டாக்ஸபிள்னு கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த டைரக்டர் வந்து ஒரு பாடி கார்பரேட், ஏன்னா டைரக்டர்னு வரும்போது நேச்சுரலி வந்து இட்ஸ் ஒரு பாடி கார்பரேட்டா தான் இருக்கும். ஸோ அந்த பாடி கார்பரேட்டுக்கு வந்து ஒரு டைரக்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணும்போது அதுக்கும் வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்ட வேண்டும். இதுவும் வந்து விட்டு போயிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா மெயினா வந்து பார்த்தோம்னா சிட்டிங் ஃபீஸ். டைரக்டர்ஸ்க்கு வந்து சிட்டிங் ஃபீஸ் கொடுத்திருந்தால் அதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து கட்டணும்.
அதுக்கு பிறகு வந்து சேலரி அப்படின்ட்டு இருந்தா அங்க வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஸோ ஹி கோஸ் அவுட் ஆஃப் த நெட் ஆஸ் எ டைரக்டர். ஸோ நம்ம வந்து ஒரு ஹோல் டைம் டைரக்டருக்கோ மேனேஜிங் டைரக்டருக்கோ சேலரி கொடுத்திருந்தால் அதுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் வராது. பட் வி ஹாவ் டு என்ஷூர் தட் டிடிஎஸ் வந்து 192 தான் பிடிச்சிருக்கோம். அதர் செக்ஷன்ல பிடிச்சிருந்தோம் அப்படின்னோம்னா they take it as a item which is liable for reverse charge. ஸோ அதனால வந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்து கிளியரா வந்து டிடிஎஸ் ஆஸ்பெக்ட்லயே வந்து பாத்துக்கோங்க, எந்த செக்ஷன்ல இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ்க்கும் ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் உண்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஓலாலே உபர்லயே வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து டோட்டல் வண்டியை வந்து வாடகைக்கு எடுக்கிறது இல்லை, நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கு தான் எடுக்கிறோம். ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ். இது வந்து ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு வெஹிக்கிள் வந்து லீஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு டிரைவர் போட்டு டீசல் எல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து நீங்க 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சப்ஜெக்ட் நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள். ஸோ திஸ் இஸ் நாட் ரிலேட்டிங் டு டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ். இது வந்து ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிளுக்கு தான். ஸோ இந்த ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிளுக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜில் வரும். இந்த ரிவர்ஸ் சார்ஜில் வரும்போது இந்த ப்ரொவிஷன் அப்ளைஸ் ஒன்லி ஃபார் எ பாடி கார்பரேட். அதாவது இந்த சர்வீஸை பெறுபவர்கள் ஆர் ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் ஷுட் பி எ பாடி கார்பரேட். அப்படி இருந்தால்தான் இங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இஃப் த சர்வீசஸ் இப்போ வந்து ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அவைல் பண்ணியிருந்தா ரிவர்ஸ் சார்ஜ் வராது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல பார்த்துருங்க. இதுதான் பார்த்தோம்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் இதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு ஏன் ரிவர்ஸ் சார்ஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து 1994 போனோம். 1994 ஏன் போகணும்? ஏன்னா அந்த வருஷம் தான் வந்து நமக்கு வந்து சர்வீஸ் டாக்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த சர்வீஸ் டாக்ஸ் வரும்போது அன்றைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் என்ன சொன்னார் அப்படின்னா, குட்ஸ் வந்து நம்ம வந்து குட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணா சென்ட்ரல் எக்ஸைஸ் போடுறோம். அப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்துச்சு. அதே மாதிரி குட்ஸை வித்தா நம்ம வந்து சேல் டாக்ஸ் போடுறோம். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் தி சேம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரிலையும் வந்து சர்வீசஸ்க்கு டாக்ஸ் போடுறாங்க. ஸோ வி ஷுட் ஆல்சோ டாக்ஸ் த சர்வீசஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 3 சர்வீசஸோட 1994 ஆரம்பிச்சது தான் சர்வீஸ் டாக்ஸ். அதுக்கு பிறகு வந்து அது வந்து பூதாகரமாக வளர்ந்து எல்லாத்தையுமே கவர் ஆகி 17/2/2012 வந்துட்டு எல்லா சர்வீசஸ்க்கும் கிட்டத்தட்ட வர்ற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதே அனாலஜியில தான் வந்துட்டு நம்ம வந்து குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணினால் குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணா நம்ம வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டுறோம். ஸோ அதே மாதிரி சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணினாலும் நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டணும். பிகாஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன் பார். ஸோ அதனாலதான் வந்துட்டு சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணாலும் நம்ம வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து கட்டணும். அதுக்காக தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அனுப்பும் போது இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்ட வேணுமா வேண்டாமா, 15CA 15CB கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது இது வந்து வருமா வராதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பட் டிபார்ட்மெண்ட் வந்து அணுகுமுறை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் நீ ஃபாரினுக்கு வந்து அனுப்பியிருக்க, பணம் அனுப்பியிருக்க, நீங்க வந்து குட்ஸுக்கு அனுப்பியிருக்கீங்களா சர்வீஸ்க்கு அனுப்பியிருக்கீங்களா? சார் குட்ஸுக்கு அனுப்பல சார், இதெல்லாம் சர்வீஸ், எல்லாத்துக்கும் நீங்க ரிவர்ஸ் சார்ஜ் கட்டுங்க அப்படிங்கிற நிலைமையை வந்து கொண்டுட்டு வர்றாங்க டிபார்ட்மெண்ட். அப்படி உண்டா? இல்லை, கிடையாது. அதுக்காகத்தான் இந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். இதுவும் வந்து நாங்க வந்து பார்த்ததுல நிறைய வந்து ஆடிட் பாரால தான் வந்து எழுதுறாங்க, இந்த மாதிரி இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி கட்டவில்லை அப்படிங்கிறது. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வந்துட்டு வருமுன் காவாதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம வருமுன்னே இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம ஜிஎஸ்டி வந்து பார்த்து கொண்டால் நமக்கு வந்து பின்னால வந்து பிரச்சனைகள் இருக்காது.
இந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் வரும் அப்படிங்கறத வந்துட்டு ஐஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன்ல தான் சொல்றாங்க. ஏன்னா வந்து இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு ஐஜிஎஸ்டில தான் கவர் பண்ண முடியுமே தவிர சிஜிஎஸ்டில கவர் பண்ண முடியாது, கான்ஸ்டிடியூஷன் படியே பண்ண முடியாது. சோ இங்க வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் நோட்டிபிகேஷன் 13/2017 சொல்லிட்டு சென்ட்ரல் ஜிஎஸ்டில இருக்கிற மாதிரியே ஐஜிஎஸ்டில ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. அதுதான் வந்து 10/2017. இந்த நோட்டிபிகேஷன் தான் எந்தெந்த சர்வீசஸ்க்குலாம் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வரும், ஐஜிஎஸ்டில வரும் அப்படிங்கும் போது, ஏன்னா இது வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கறதுனால ஐஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன்ல தான் இது வந்து சொல்றாங்க. சோ இதுல வந்து பார்த்தோம்னா சரி பிளாங்கா சொல்லிடுவாங்க, எனி சர்வீஸ் சப்ளைட் பை எனி பர்சன் who is located in a non-taxable territory. Non-taxable territory in a simple terms outside India to any person other than a non-taxable online recipient. அந்த இதே வேண்டாம் நமக்கு. சோ வந்து non-taxable territory இருந்து வந்துச்சுன்னா you have to pay. Supplier of service வந்து any person located in a non-taxable territory. Recipient any person located in a taxable territory. ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ட்ரி. சோ இத பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து டாக்ஸ் கட்டணும். நம்ம எந்த சர்வீஸ்க்கு வந்து எந்த அமௌண்ட் ஃபாரினுக்கு அனுப்புனாலும் நம்ம வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகுது. அப்படியா? இல்லை, அப்படி கிடையாது. அப்படிங்கறதுதான் இந்த இதனுடைய பிரசன்டேஷன் ஒரு முக்கிய சாராம்சமா கருதுகிறேன். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா இந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்க்கு வந்து எங்க இருந்து டாக்ஸபிலிட்டி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வீஸ்ங்கிற டெஃபினிஷன் வந்து நமக்கு வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கு. சர்வீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து ஆல் இன்க்ளூசிவ், எல்லாமே சேர்ந்தா சர்வீஸ் தான். யார் குட்ஸ் என்னன்னாலும் சப்ளை அப்படிங்கறத வந்துட்டு செக்ஷன் 7ல வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து சப்ளை இஸ் டாக்ஸபிள் ஈவன் இன் ஜிஎஸ்டி. அப்போ சப்ளைனா என்ன அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே சப்ளை தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அது கூட வரும்போது அவங்க சொல்றாங்க இம்போர்ட் ஆஃப் சப்ளை இன்க்ளூட்ஸ் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஃபார் ஏ கன்சிடரேஷன். சோ ஒரு பணம் கொடுத்து நம்ம வந்து ஒரு சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணாலும் அதுவும் வந்து சப்ளை அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வந்துருது அப்படிங்கிறது தான். சோ சப்ளை அப்படிங்கிறது வந்துட்டு நேச்சுரலி வந்து இவ்வளவு ஸ்பெசிபிக்கா இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து சப்ளைங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வரும்போது ஆஸ் எ கராலரி கண்டிப்பாக அதுக்கு வந்து டாக்ஸும் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமானது. அப்படி வரும்போது இங்க வந்து ஏற்கனவே நம்ம என்ன சொல்றோம், இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்க்கு இட் இஸ் எ சப்ளை. அப்போ இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னா என்ன, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு ஐஜிஎஸ்டில வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்கு. சோ இந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வந்தால்தான் நீங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து கட்டணும். சோ இந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் ரொம்ப ஈஸி. இந்த சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ் லொகேட்டட் அவுட் சைட் இந்தியா. நம்ம வந்து இப்ப குட்ஸ்க்கு நமக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி இந்த சப்ளையர் ஆஃப் சர்வீசஸும் அவுட் சைட் இந்தியாவை இருக்கணும். ரெசிபியன்ட் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கணும். பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் இன் இந்தியா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட் வந்து இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இஸ் இன் இந்தியா அப்படிங்கறத வந்து சுத்தமா மறந்துடுறாங்க. அவங்க மறந்துட்டு என்ன ஃபாரின் பேமெண்ட் பண்ணிருந்தீங்கனாலும் நீங்க வந்து ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அது வந்து தவறான அணுகுமுறை. So we have to test whether the place of supply of services in India. இந்த பேக்ரவுண்ட்ல தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இங்க வந்து பார்க்கும்போது பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கறத வந்துட்டு ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல வந்து செக்ஷன் 13ல சொல்றாங்க. இந்த 13 மட்டும் நம்ம வந்து தனியா எடுத்தோம்னா அதுவே வந்து ஒரு 2-3 மணி நேரம் பேசலாம். பட் நம்ம வந்து ஒரு ரெலவெண்ட் பர்பஸ்க்காக ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சொல்லிடுறோம். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜெனரல் ரூல் வந்துட்டு ஏன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து லொகேஷன் ஆஃப் த ரெசிபியன்ட். ஜெனரல் ரூல் இதுதான் வந்து ஜெனரல் ரூல். பட் 3 to 13 சப்செக்ஷன் 3 to 13 வந்து டிஃபரண்ட் சிச்சுவேஷன். இப்ப வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து மாறுபடும் அக்கார்டிங் டு திஸ் சப்செக்ஷன் 3 to 13. சோ இந்த கிரைட்டீரியா வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம வந்து பேமெண்ட் ஃபாரின் பேமெண்ட் அனுப்பும் போதும் எந்த கிரைட்டீரியால எந்த செக்ஷனுக்குள்ள நம்ம வர்றோம், எந்த சப்செக்ஷனுக்குள்ள வர்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து whether we have to pay under reverse charge for import of service or not அப்படிங்கறத determine பண்ணும். So place of supply should be in India. If the place of supply is outside India, then நீங்க வந்து reverse charge கட்ட வேண்டியது இல்லை. Because that will go out of the definition of import of service.
இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷுட் பி இன் இந்தியா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், போல்டா காமிச்சிருக்கேன். பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இஸ் இன் இந்தியா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சப்செக்ஷன் 3 ஏன்னா இந்த சப்செக்ஷன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குட்ஸ் வந்து பிசிக்கலா ஒரு சர்வீஸ் பண்றவர்கிட்ட போச்சு அப்படின்னம்னா அந்த குட்ஸ் வச்சு அவர் எங்க சர்வீஸ் பண்றாரோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. புரியும் நினைக்கிறேன். ஒரு குட்ஸ் வந்து நம்ம ஒருத்தர் சர்வீஸ் பண்றதுக்கு அனுப்புறோம் அப்படின்னம்னா அந்த குட்ஸ்ல வச்சு எங்க வந்து சர்வீஸ் பண்றாங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கறதா வந்து இந்த இதுல வந்து சொல்றது. அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். மிஷினரி வந்து ரிப்பேர்ஸ், உங்களுடைய மிஷினரி வந்து கோயம்புத்தூர்ல இருந்து லண்டனுக்கு வந்து ரிப்பேர்ஸ்க்கு அனுப்புறீங்க. ஸோ அவர் வந்து லண்டன்ல இருந்தா ரிப்பேர் பாக்குறாரு. ரிப்பேர் பார்த்துட்டு ஒரு பில் அனுப்புறாரு. நீங்க வந்து ஃபாரின் இதுலதான் பவுண்ட்ஸ்ல தான் அனுப்புறீங்க, யூரோல அனுப்புறீங்க அப்படிங்கும் போது டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து ஃபாரினுக்கு அனுப்பியிருக்கீங்க, நீங்க வந்து கெட்டுங்க அப்படிம்பாங்க. பட் கட்ட வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ரூல் படி வந்து பார்த்தோம்னா எங்க வந்து மிஷின் வந்து ரிப்பேர் பார்க்கப்பட்டதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது வந்துட்டு அவுட் சைட் இந்தியா. நீங்க வந்து லண்டனுக்கு அனுப்புறீங்க, லண்டன்ல தான் அந்த ஒரு மெக்கானிக்கே யாரோ வந்து அந்த இதை வந்து ரிப்பேர் பார்க்குறாங்க. ஸோ அங்க வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து லண்டன் தான். அப்படி வரும்போது நீங்க வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் டெஃபினேஷனுக்குள்ள வரமாட்டீங்க. அதனால நீங்க வந்து கட்ட வேண்டியது இல்லை ரிவர்ஸ் சார்ஜ்ல. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு அவர் ஏதோ ஒரு ட்ரைனிங்காகவோ ஏதோ வந்துட்டு அப்ராட் போய் நீங்க வந்து ஒரு கம்பெனி இருக்கு, இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கணும். எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஜிஎம் வந்து ஒரு ஹையரா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸுக்காக ட்ரைனிங்காக யுஎஸ்ஏ அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வந்துட்டு எங்க வந்து அவருக்கு வந்து பிசிக்கலா அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அதுதான் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை. பட் இதே இது வந்துட்டு அவர் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு ஆன்லைன்ல வாங்கினார்னா டிஃபரெண்ட். பட் ஹி கோஸ் டு யுஎஸ்ஏ அண்ட் தென் ஹி ஸ்டடீஸ் அப்படிங்கும் போது அங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து எங்க அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இப்போ வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து இங்க இருந்து எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு அமௌண்ட் அனுப்புறாங்க, ஒரு $10,000 அனுப்புறாங்க அப்படின்னாலுமே தட் இஸ் நாட் அ இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பிகாஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளையும் வந்துட்டு பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்டர்மீடியரி சர்வீசஸ் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்மீடியரினா பார்த்தோம்னா ஒரு புரோக்கர். ஸோ இதுவும் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப அதிகமா வந்து டிஸ்பியூட் வரக்கூடியது. ஸோ இன்டர்மீடியரி சர்வீசஸ் ஒரு புரோக்கர் இருக்கும்போது அப்போ வந்து அந்த புரோக்கர் வந்து எங்க இருக்கிறாரோ அந்த ஊரு தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. அந்த புரோக்கர் இன்டர்மீடியட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அந்த புரோக்கர் எந்த ஊர்ல இருக்கிறாரோ அந்த ஊர் தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஏபி சென்கோ சிச்சுவேட்டட் இன் கோயம்புத்தூர் engaged in the manufacture of pumps. It wants to expand in market globally and enter in France. ஸோ அந்த ஏபிசி என்ன பண்றாங்க, புரோக்கர் எக்ஸ் அப்படிங்கிறவரை பிடிச்சு நீங்க வந்து எங்களுடைய பம்ப் எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து பிரான்ஸ்ல வித்து கொடுக்கணும், அந்த வித்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரும் வந்துட்டு வித்து கொடுக்குறாரு. ஸோ வித்து கொடுக்கும்போது இங்க இருந்து ஏபிசி வந்து அவருக்கு வந்து ஒரு கமிஷன் அனுப்புறாங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில தான் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, யூரோலாம் அனுப்புறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் அனுப்புனா அதுக்கு வந்து இங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணுமா? கிடையாது. ஏன்னா இன்டர்மீடியட் சர்வீஸ்ல வந்துட்டு அவர் சப்ளையர் வந்துட்டு பிரான்ஸ்ல சிச்சுவேஷன் இருக்கிறதுனால பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் பிரான்ஸ் விச் இஸ் அவுட் சைட் இந்தியா. நம்ம வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ல பார்த்தோம், இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷுட் பி இன் இந்தியா. இந்த இன்டர்மீடியட் சர்வீஸ்ல இந்த புரோக்கர் வந்து அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து அவுட் சைட் இந்தியாவை ஆகிறதுனால ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து நம்ம வந்து கட்ட வேண்டியது இல்லை. ஸோ இதுதான் வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ் சார்ஜுக்கு வந்து when you are getting a reverse from unregistered person நீங்க வந்து ஒரு செல்ஃப் இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ண வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தமா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்க வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலா வந்து ஒவ்வொரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் வாங்குறதுக்கு நீங்க பண்ணணும். ஒரு அட்வொகேட் ஃபீஸ் வாங்கியிருக்கீங்க, ஸோ அட்வொகேட் இன்வாய்ஸ் கொடுத்திருந்தாலுமே அதுக்கு வந்து நீங்க ரிவர்ஸ் சார்ஜில் கட்டும் போது நீங்க வந்து ஒரு ரிவர்ஸ் சார்ஜில் வந்து ஒரு செல்ஃப் இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ண வேண்டும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கன்சால்டேட்டட் இன்வாய்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து 9(4) வந்து கன்சால்டேட்டட் இன்வாய்ஸ் கொடுக்கலான்னு இருந்துச்சு. பட் இப்போ 9(4) கிடையாது, நம்ம வந்து 9(3) தான் வரும்போது
இப்போ வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஜிடிஏ கொடுக்குறாங்க, ஏன்னா ஒரு 10 ஜிடிஏ இருந்து வருது, அவங்க வந்து உங்கள்கிட்ட கன்சியூமர் நோட்டை கொடுத்துட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்வாய்ஸஸ்க்கும் நீங்க வந்து தனித்தனியாக ஒரு செல்ஃப் இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்துட்டு நிறைய இருக்கு. இப்போ வந்து ஒரு ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்றதா, சிஜிஎஸ்டி சார்ஜ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. பட் வித் இன் த லிமிட்டட் டைம் இந்த மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து எல்லாருமே வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணும்போது இப்போ ஃபைனலைஸ் பண்ற நேரம் வந்துருச்சு. ஃபைனலைஸ் பண்ணும்போது ரிவர்ஸ் சார்ஜ் இருக்குதா இல்லையாங்கிறத முதல்ல பாருங்க. ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் வந்து இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு பொதுவாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைட் ஆஃப் த P&L பார்க்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் சைட் ஆஃப் P&L ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் காட்டன் அந்த மாதிரி வந்துட்டு பர்ச்சேசஸ்ல இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து உரிய டாக்ஸ் வந்து கட்டியிருக்காங்கிறத பாருங்க. கட்டலைன்னா இப்பவே வந்து கட்டுறதுக்கு வந்து ஏற்பாடுகள் செய்யுங்க. ஸோ அப்படின்னா தான் வந்து பின்னால் வந்து ஆடிட்ல வரும்போது நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. தேங்க்ஸ் ஒன் அண்ட் ஆல் ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங். எனி queries now you can raise. Thank you. ஸோ இதுல வந்துட்டு RCM paid after GST audit notice order eligible to take credit in the year of payment. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து டிஸ்பியூட் பண்றோம். நம்ம வந்து we are eligible. ஏன்னா வந்து இப்பதான் நாங்க வந்து கேட்டோம். இப்போ வந்து அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் நம்ம வந்து ரைஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கட்டலாம். ஆனா வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஏன்னா டைம் லிமிட் 16(4)ல சொல்லியிருக்க டைம் லிமிட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் வந்து டினை பண்றாங்க. நம்ம வந்து வேணா கட்டிட்டு வந்து இல்ல இப்பதான் நாங்க வந்து பண்ணாங்க அதை வந்து we are entitled நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கறதா வருது. should RCM be paid on exempted goods? இந்த exempted goodsக்கு வந்து ஒரு ஜிடிஏல வந்துட்டு பண்ணும்போது எப்பெல்லாம் வந்துட்டு எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன குட்ஸுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்டேஷன் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸம்டட் குட்ஸுக்கும் வந்துட்டு உண்டா அப்படிங்கிறத பார்க்க முடியாது. நீங்க வேணா அந்த நோட்டிபிகேஷன் வந்து எந்தெந்த ஐட்டம்லாம் எக்ஸம்டட்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியும். Can I take ITC on goods which is not notified under RCM? சரி, RCMல வந்து நோட்டிஃபை பண்ணதுக்கு மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். அதுல வந்து நோட்டிஃபை பண்ணாததுக்கு வந்து நான் வந்து கட்டிட்டேன் அப்படின்னு வந்து நீங்க எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்துட்டு RCM கட்ட வேண்டிய இடத்துல உங்களுடைய சப்ளையர் வந்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிரெடிட் வந்து எடுக்க முடியாது. ஸோ வந்து there is an obligation, ரிவர்ஸ் சார்ஜ் ஆப்ளிகேஷன் இருந்தா நீங்க தான் கட்டணும். அது வந்து உங்க சப்ளையர் வந்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருக்கு, நீங்க வந்து ஒரு கார்பரேட்டா இருக்கீங்க அப்படிங்கும் போது ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து இல்ல சார் நீங்க கொடுங்க சார் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மறுக்க முடியாது. ஸோ டிபார்ட்மெண்ட் இல்ல அவங்க கெட்ட சரி, பட் there is an obligation on you அப்படிங்கறதுனால நீங்களும் வந்து கெட்ட சொல்லுவாங்க, உங்களே கெட்ட சொல்லுவாங்க. சார் 16(4) படி வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து நவம்பருக்குள்ள வந்து நீங்க வந்து ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம். RCM if you miss to take ITC credit, what is the maximum time limit? 16(4)ல வந்துட்டு நவம்பர் வரைக்கும் நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் சார். நவம்பர் வரைக்கும் எடுத்து I deduct unpaid RCM tax now. Can I pay RCM? Yes, you can pay for என்ன சொல்றது 2023-24 now and then you can take the credit also. அதாவது சுந்தரம் sir, I deduct unpaid RCM tax now. Can I pay RCM tax today? Yes, you can pay tax and then you can take the credit for the same also. You can take credit. Thank you. Thanks one and all for the participation. Hope to see you in more sessions. Thanks to one and all. Thank you.